அடேங்கப்பா சமையல், இது நம்ம ஊர் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அதிரச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 hour போல் வந்துட்டு பச்சரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நீட்டாக வடித்து எடுத்துருங்க. மிஷினில் வந்து அதிரசத்துக்கு இடிச்சு தாங்கன்னு கேட்டால் இடிச்சு தருவாங்க. இந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம வாளியில் மாற்றி நம்ம மிஷினுக்கு கொடுத்து விட்டோம். நம்ம அரிசியை இடிச்சிட்டு வர கேப்பில் வெல்லத்தை இடித்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வெல்லத்தை இடித்து அதை வந்து ஒரு சட்டியில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் எடுத்து அதையும் இடித்து நம்ம வெல்லத்தோடு சேர்த்து பாகு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஏலக்காயை இடிச்சிட்டு நம்ம அதோட வெல்லத்தோடு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம அடுப்பில் வந்து வச்சாச்சு. இப்போ வெல்லத்தோட ஏலக்காயை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டணும். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட அடி பிடிச்சிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். வெல்லத்தை வந்து நல்லா அடி பிடிக்க விடாமல் சூப்பராக கிண்டி எடுத்துக்கலாமா? 3 கிலோ மாவுக்கு 1.25 கிலோ வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லத்தை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்து லைட்டாக வெல்லம் கரைஞ்சி வர நேரத்தில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு பாகுபதம் பார்க்குறோம். நம்மளுக்கு பாகுபதமே வரல. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு இன்னும் வெல்லம் கரையவே இல்லை. ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி பாகுபதம் பார்க்கணும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் போல் அதுக்கிடையில் உப்பு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு அதில் லைட்டாக ஊற்றி பார்க்குறோம். ஊற்றி பார்த்து திரட்டும் போது இந்த மாதிரி திரண்டு அழகாக நம்ம சாக்லேட் மாதிரி வரணும். பாருங்களேன், எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். வந்த உடனே நம்ம மாவை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். நம்ம கொடுத்து விட்ட மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எப்படி கிண்டி விடுறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடையில் இப்போலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எவ்வளவோ மாவு கிடைக்கிது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம பாரம்பரியமான முறையில் செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும் போது. இதே மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. அது நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதை வந்து 4 நாள் அப்படியே ஒரு மூடியை போட்டு ஓரமாக கைப்படாமல் வச்சிடணும். நம்மளுக்கு அப்போ தான் கெட்டியான பதத்துக்கு வரும். பாருங்கள், 4 நாள் கழித்து நம்ம எடுத்துட்டு நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மாவு மட்டும் போட்டு அதிரசம் செய்ய போகிறோம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். மாவு இங்கே எடுத்துகிட்ருக்கையில என் குட்டி மச்சான் வந்து மாவாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம வந்து சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அதிரசத்தை போட்டு எடுத்துட வேண்டியதான். நம்மளோட அதிரசம், சுவையான அதிரசம் ரெடி ஆயிரும். பாருங்கள், சட்டியை வச்சிட்டோம். அடுத்து எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வடைக்கு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நம்மளோட அதிரசம் எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நம்மளோட அதிரசம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.